அனைவருக்கும் வணக்கம். 7.5 ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்த மாணவர்களுக்கு இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்க போறாங்கன்னா 4 வருஷத்துக்கு எந்த பணமும் கட்டாமல் ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ, என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசே ஏற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ கண்ணு முன்னாடியே பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன். இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தொழில் படிப்புகளில் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மனம் மகிழக்கூடிய வகையில் ஒரு செய்தியை, ஒரு அறிவிப்பை மகிழ்ச்சியோடு நான் வெளியிட காத்திருக்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்வி கட்டணம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விடுதி கட்டணம், அதுக்கப்புறம் உங்களுடைய கவுன்சிலிங் அதாவது கலந்தாய்வு கட்டணம், இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசே ஏற்கும் அப்படிங்கிறத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தொழிற்படிப்புகள்லாம் கொண்டு வந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இன்ஜினியரிங் படிப்பில் போய் சேர்ந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லை, பிரைவேட் காலேஜில் இந்த 7.5ல ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உண்மையான விஷயம். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் படித்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவார். அதையும் நீங்கள் பாருங்கள். அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின நல பள்ளிகள், கள்ளர் சீர்திருத்த பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் மற்றும் அரசு துறைகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய பிற பள்ளிகள், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெற போகிறாங்க. அளவு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்திருக்கிறது என்பது. இந்த 7 வகையான பள்ளிகள் எது எதுங்கிறத இங்கிலீஷில் கூட உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த 7 வகையான பள்ளிகளில் நீங்கள் படிக்கும்போது 4 வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரீயாக படிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிங்கன்னா கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். சரியா? அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இலவசமாக கிடச்சிருக்கு. இது கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் கிடையாது, ப்ரைவேட் காலேஜில் கூட நீங்கள் போய் படிக்கலாம். இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜுக்கெல்லாம் போகும்போது பெரிய பெரிய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சமாக பணம் கேட்குறாங்க. நீங்கள் லட்சமாக பணம் கேட்குற இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம், ₹1 கூட பணம் கட்டாமல். உங்களுக்கு எல்லாமே இலவசம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு கீழே இருக்குது, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா உதவிகளையும் நான் பண்ணுறேன். அதனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் எல்லா பிரைவேட் காலேஜ்லேயும் இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நடந்த அந்த 2020லேருந்து இது இருக்குது. 2020, 21, 23 3 வருடங்களாக ஃப்ரீயாக போய் படிச்சுட்டு இருக்காங்க. மாணவர்கள்ட்ட இருந்து சில கல்லூரிகளில் கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி இந்த கல்லூரியில் பணம் கேட்குறாங்க, ஒரு 20,000 கேட்குறாங்க, புக் ஃபீஸ் கேட்குறாங்க, அது கேட்குறாங்க, இது கேட்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட்டும் வருது. அப்படி அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடிய அந்த கல்லூரிகளை நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே சொல்லிடுவோம். அதனால நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாயை திறந்து ஒரு வாட்டி, இந்த வாட்டி எனக்காக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து படித்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா கல்லூரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு நியூஸை வந்து வெளியிட்டார்னா ரொம்ப அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல கல்லூரிகள் 90% கல்லூரிகளில் பணமே வாங்குறது இல்லை. ஒரு 10% கேவலமான இந்த பணத்தை வாங்கி திங்கணும். இந்த 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் பணம் கொடுக்கறது பத்தலை அப்படின்ட்டு இன்னமும் பணம் வாங்கி திங்கணுங்கிற பேரில் நம்ம கவர்மெண்ட் மாணவர்கள்ட்ட வாங்கி திங்கிறாங்க. அந்த கல்லூரிகளை நம்ம என்ன மாதிரி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா கவர்மெண்ட்டே ஒரு அருமையான திட்டம் கொடுத்து பணத்தை கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு மாணவர்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிடணும்னு சில கல்லூரிகள் நினைக்குது. அதை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. சரி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ.